வணக்கம். வெற்றி பாதையில் முதலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வெற்றி பாதை நம்ம பொதுவாக நம்மளுடைய செயல்பாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னாக்கா நாம் எப்பவுமே ஒழுக்கமாக இருக்கணும். இதில் முதலில் நம்மளுடைய தொழிலில் நாம் சிறப்பாக விளங்கணும்னா நம்முடைய தொழிலின் அனுபவம் மிகவும் முக்கியம். புதிய தொழிலாக இருந்தால் அதற்கான மூலப்பொருட்கள் எங்கே கிடைக்குது, அதோட மக்களின் தேவைகள் எங்கே இருக்குது, அதை மார்க்கெட்டிங் எப்படி நம்ம பண்ண போகிறோம், அதே போல் நம்மளுடைய செயல்பாடுகள் அனுபவங்கள் ஒவ்வொன்றும் ஒரு புதுசாக ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை நமக்கு கற்றுத்தரும். அதே போல் நம்ம உற்பத்தி பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்கும் நம்முடைய மேன் பவர் எவ்வளோ இருக்குது இதையும் நாம் கருத்தில் வச்சுக்கணும். ரொம்ப உற்சாகமாக இருக்கலாம். தோல்விகள் ஒவ்வொன்றும் நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தரும். தோல்வி வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாம் இதில் பயன்படுத்தணும். இதில் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய அனுபவம் நமக்கு எப்போவுமே கை கொடுக்கும். தொழிலேருந்துன்னு இதை நம்ம பயன்படுத்தும் போது என்னன்னா நமக்கு அடுத்த வெற்றி பாதையை நமக்கு கற்றுத்தரும். கரடுமுரடான பாதையில் கூட நம்ம எப்போவுமே பயணிக்கலாம். ஆனால் கரடுமுரடான பாதையை நம்ம காணும்போது தான் ஒரு தூய்மையான பாதை நமக்கு கிடைக்கும். எப்போவுமே நம்மளை 4 பேர் வாழ்த்தும் போது ஒரு 2 பேர் தவறான விமர்சனங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த விமர்சனங்களில் இருக்கிற உண்மையை நம்ம கண்டறிஞ்சு அந்த பாதையை நம்ம பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக நம்முடைய பாதை வெற்றி பாதையாக இருக்கும். எப்பவுமே குடும்பத்தை பொறுத்தவரையிலும் நாம் எப்பவுமே நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் நாம் விளங்கணும். அதே போல் நம்முடைய துணைவியார் நமக்கு, நம்முடைய தொழிலுக்கு, நம்முடைய உற்சாகத்துக்கு, நம்முடைய எண்ணங்களுக்கு செவி மடுக்கிறவங்களா, நம்முடைய சேவைகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கிறவங்களா இருக்கணும். அடுத்து நம்முடைய சுய ஒழுக்கங்கள் ரொம்ப அவசியம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம செய்யறதுக்கான துணிச்சலும் வேகமும் விவேகமும் நமக்கு இருக்கணும். அதை சொல்லுவாங்க, நம்மளை பெற்றவங்க, நமக்கு வாய்ச்சவங்க, நமக்கு பிறந்தவங்க, நாம் இந்த 4 பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய பயணங்கள் வெற்றி பாதை அமையும். நன்றி, வணக்கம்.